அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் கேள்வியில பார்த்தீங்கன்னா, "எ நியூ யுனிவர்சிட்டி இன் த நேம் ஆஃப் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி வில் பி செட் அப் இன்" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் ஒரு புதிய பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கருணாநிதி அவர்கள் பெயர்ல எங்க புதிய பல்கலைக்கழகம் வரப்போகுது அப்படின்னா, நேத்து சட்டப்பேரவையில நம்ம முதலமைச்சர் அறிவிச்சிருப்பார். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துல வரப்போகுது. சரிங்களா? ஸோ இதே மாரி தலைவர்கள் பெயர்ல எங்கெல்லாம் பல்கலைக்கழகங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். 1965ல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரையில வந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது 1978ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில வந்திருக்கும். அதன் பிறகு 1997ஆம் ஆண்டு பெரியார் பல்கலைக்கழகம் நமக்கு சேலம்ல வந்திருக்கும். சரிங்களா? அதன் பிறகு இன்னொரு தலைவர் பேர்ல கருணாநிதி அவர்கள் பெயர்ல கும்பகோணத்துல பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வரப்போகுது. சரியா? அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சைன்டு பை பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அண்ட் பாகிஸ்தான் பிரசிடென்ட் ஆயூப் கான் இன் 1960. பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் ஜனாதிபதி அயூப் கான் ஆகியோர் 1960ல் கையெழுத்திட்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். 1960ல கையெழுத்து போட்டிருப்பாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் நேரு, அங்க பாத்தீங்கன்னா ஆயூப் கான் அவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ இண்டஸ் நதியை பொறுத்தவரைக்கும், சிந்து நதியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் 5 துணை நதிகள் இருக்கு. JSRCB அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஜீலம், ஓகேங்களா, சத்லஜ், அடுத்தது ராவி நதி, அடுத்தது செனாப், அடுத்தது பீஸ் அப்படின்னு சொல்ல இந்த 5 நதிகள் மொத்தம் இண்டஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 நதிகள். இந்த 6 நதிகள ஆ பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் இந்த சிந்து நதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது. அதுல 2ஆ பிரிச்சிருப்பாங்க. வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி. வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஃபுல்லாவே யார் கண்ட்ரோல் அப்படின்னா, பாகிஸ்தான் கண்ட்ரோலு. ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஃபுல்லாவே இந்தியாவோட கண்ட்ரோல். சரிங்களா? இப்ப வெஸ்ட் ஃப்ளோயிங்ல என்னென்ன ரிவர்ஸ் இருக்குன்னா, ஜீலம், இண்டஸ், செனாப் இதெல்லாம் வெஸ்ட் ஃப்ளோயிங். இது எல்லாமே பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஈஸ்ட் ஃப்ளோயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சத்லஜ், ராவி மற்றும் பீஸ் ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்தியாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அததான் 2nd பாயிண்ட்லயும், 3rd பாயிண்ட்லயும் குடுத்திருக்காங்க. 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது. விச் அக்ரீமெண்ட் ஃபிக்ஸ் த லைன் ஆஃப் கண்ட்ரோல் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லைக்கோட்டை நிர்ணயித்த ஒப்பந்தம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1971ல இந்தியா, பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும். அதன் பிறகு பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு உருவாகியிருக்கும். சரியா? ஸோ இந்த போருக்கு பிறகு போடப்பட்ட ஒரு அமைதி ஒப்பந்தம் தான் சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறது. 1972 ஜூலை 2, 1972ஆம் தேதி 2ஆம் ஆண்டு இந்த ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும். அப்போதைய இந்திய பிரதமரா இருந்தது யாருன்னா, இந்திரா காந்தி அவர்கள். சரிங்களா? பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் அங்க தலைவராக இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ இவங்க 2 பேருக்கும் மத்தியில தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கும். இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அமைதி ஒப்பந்தமாவும் இருக்கு. அதே மாரி இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு அக்ரீமென்ட்டாவும் இருக்கு. சரியா? அடுத்தது. அண்டர் விச் செக்ஷன் ஆஃப் த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 தமிழ்நாடு கவர்ன்மென்ட் பேன் த புரொடக்ஷன் ஆஃப் மயோனைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் 2006ன் எந்த பிரிவின் கீழ் தமிழ்நாடு அரசு மயோனைஸ் உற்பத்தியை தடை செய்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, இந்த மயோனைஸ் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்ட புரொடியூஸ் பண்றது, மேனுஃபேக்சர் பண்றது, ஸ்டோர் பண்றது, டிரான்ஸ்போர்ட் பண்றது இது எல்லாத்துக்குமே 1 வருஷத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னா, இந்த மயோனைஸ் அப்படிங்கிறது பச்சை முட்டையிலிருந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுல இந்த சால்மோனெல்லா பாக்டீரியாக்கள் அதிகமா இருக்கும். ஈ. கோலி போன்ற விஷயங்கள்லாம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் இருக்கனால உணவு அ அந்த ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உணவே விஷமாக மாறக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். சமீபத்தில தெலுங்கானால இந்த மாதிரியான ஒரு மயோனைஸ் சாப்பிட்டனால நெறைய பேருக்கு உடல் பாதிப்புகள் ஏற்பட்டு, உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்துச்சு. அதனால தமிழக அரசாங்கமும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்டோட செக்ஷன் 30 சப் கிளாஸ் 2 சப் கிளாஸ் ஏக்கு கீழ இந்த மயோனைஸ் புரொடக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன 1 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல தடை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பஞ்சு மிட்டாய்கள்ல இந்த ரோடமைன் பி அப்படிங்கிறத கலக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லி தமிழக அரசாங்கம் இத பேன் பண்ணியிருந்தாங்க. இல்லைங்களா? பஞ்சு மிட்டாய்ல பிங்க் கலர் வர வைக்கிறதுக்காக இந்த ரோடமைன் பிய பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிறதையும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் சமீபத்தில சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இந்த
வேஃபர் பிஸ்கட்ல எல்லாம் இந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து பயன்படுத்துவாங்க. அதையும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இப்ப மயோனைஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கடைசியா தமிழ்ஸ் பிஸ்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்டிக்விட்டி தமிழ்ஸ் பிஸ்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆன்டிக்விட்டி அண்ட் கண்டினியூட்டி புக் வாஸ் ரிட்டன் பை ஆர் பப்ளிஷ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழர்களின் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் புத்தகத்தை வெளியிட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய நிதி நிர்வாகம், அதாவது சங்க காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு அனாலிசிஸ் தான் இந்த புக்கு. இதை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய நிதித்துறை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வெளியிட்டிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க் யூ.